மூன்றாவதாக மஸ்ஜிதுல் அக்ஸா அந்த ஹுத்பா ஷேக் முஹம்மது சலீம் ஹஃபிظுல்லாஹ் இருந்தார்கள். அதாவது திருமணத்துடைய ஒழுக்கங்களும் சட்டத்திட்டங்களும் சில முக்கியமான விடயங்களை முன்வைக்கிறார்கள். ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை எனக்கு விருப்பத்துக்குரியதாக துனியாவிலே பெண்கள் அதாவது மனைவிமார்களை நேசித்தார்கள். பெண்கள் நறுமணம் கண்குளிர்ச்சி தொழுகையில் அமைக்கப்படுகின்ற ஹதீஸோடு ஆரம்பித்து பொதுவாக நபியோடு கேட்கப்பட்டது, யார் சொல்லலாம், நாங்கள் உங்களுக்கு பின்னால் வாழ வேண்டிய கட்டம் ஏற்பட்டால் எங்கு வாழுமாறு இவர்கள் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பைத்துல் மக்திஸிலே வாழுங்கள். அதில் அல்லாஹ் சில வேலை காலை மாலை என்று மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி சென்று வருகின்ற பிச்சலங்களை பிள்ளை குட்டிகளை பரம்பரையை உங்களுக்கு பைத்துல் மக்திஸிலே பலஸ்தீனில் உருவாக்கி தரலாம். ஸல்லல்லாஹு அவர்கள் எனவே மஸ்ஜிதுல் அக்ஸாவை அங்கு திருமணம் முடித்து குடும்பமாக குடியேறுகின்ற அந்த பாக்கியத்தை சிறப்பை முன்வைத்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை அதிலும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பொதுவாக குதுசிலே திருமணம் முடித்து குடும்ப வாழ்க்கை நடத்துவது என்பது உண்மையில் உயர்ந்தரமான ஒரு அந்தஸ்து. நபியர்கள் வரவேற்ற விடயம், நபிகள் தூண்டியவர் விடயம். எனவே இங்கு திருமணம் முடித்து குடும்பமாக குடியேறுவது கூட இந்த பூமியிலே உன்னதமான சிறந்தது என்று சொல்லிவிட்டு சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போங்க. மஸ்ஜிதுல் அக்ஸாவை நீங்கள் பைத்துல் மக்ஸுடைய அந்த பூமியை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு அதிலே சில குடும்பங்களை பிச்சலங்களை தரலாம் என்ற ஹதீஸை முன்வைத்துவிட்டு பொதுவாக முஸ்லீம்களே உங்களுடைய வயது வந்த ஆண்கள் பெண் பிள்ளைகளுக்கு நீங்கள் திருமணம் முடித்து கொடுக்கின்ற ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அது உண்மையிலே உங்களுடைய கடமை. அதே நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூட நல்ல அன்பு பாசம் நிறைந்த அந்த குடும்பத்து பெண்கள், அதே போன்று குழந்தைகள் அதிகமாக பெற்றெடுக்கின்ற அப்படியான பெண்களை நீங்கள் பார்த்து முடித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா உங்களை கொண்டு சமுதாயத்தினுடைய எண்ணிக்கை கூடுதலான குழந்தைகள் நீங்கள் பெற்றெடுக்கும் பொழுது அதை கொண்டு நான் பெருமை அடிப்பேன் ஏனைய சமூகங்களோடு என்று அதை சொல்லிவிட்டு பொதுவாக எப்பொழுதுமே சமூகம் குடும்பம் என்று சொல்லி வருகின்ற பொழுது திருமணத்தின் ஏற்படுகின்ற நல்ல ஒரு பிரதிபலன்தான். சமூகத்திலே சொர்க்கத்திலே தராதரங்கள் இருக்கும், மேலந்தஸ்து கீழந்தஸ்து. ஆனால் ஒரு குடும்பத்திலே யார் ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பாரோ அவருடைய கீழ் அந்தஸ்து இருக்கின்றவர்களையும் அந்த உயர்ந்த அந்தஸ்துகள் தான் கொண்டு போய் சேர்ப்பான். ஈமான் கொண்டு அவருடைய பரம்பரையும் அவருடைய ஈமானிய முறையில் அவர்களை பின்பற்றி அவர்களை இவர்களோடு சேர்த்து வைப்போம். அவர்கள் இந்த அமலிலிருந்து அதை குறைக்க மாட்டோம், வீணடிக்க மாட்டோம். துராசனம். பொதுவாக சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்குள் நுழைந்தால் ஒருவர் தன்னுடைய பெற்றோரை பற்றி மனைவிமார்கள் பிள்ளைகளை பற்றி கேட்பார்கள். சொல்லப்பட அவர்கள் உங்களுடைய அந்தஸ்தை அடையவில்லை, அவர்கள் குறைந்த அந்தஸ்தில் இருக்கார்கள். உங்களுடைய சொர்க்கத்தை வந்து அடைய அவருடைய அமல்கள் போதாது. உடனே சொல்வாராம் சொர்க்கவாதி, யார் ரப்பே, நான் எனக்காக மாத்திரமல்ல அவர்களுக்கு சேர்த்துத்தான் தீர்மானி செய்தேன், நல்ல அமல்கள் செய்தேன். எனவே அப்படி சொன்னவுடன் அவர்களும் என்னோடு இருக்க வேண்டும், என் போன்று இருக்க வேண்டும் என்று தான் நான் இதனுடைய அமல்களை செய்தேன் என்று சொன்னவுடன் அவர்களையும் மேல் அந்தஸ்தில் இருக்கின்ற அந்த சொர்க்கவாதியோடு இணைக்குமாறு கட்டளையிடப்படும் என்ற ஹதீஸை இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறார்கள். அந்த ஹதீஸை சொல்லிவிட்டு மூமின்கள் பொதுவாக அவருடைய பிள்ளைகளை அவருடைய கற்புகளை பாதுகாப்பதற்கு உகந்ததாக திருமணம் எடுத்துக் கொடுங்கள், தகாத உறவுகளை விட்டு பாதுகாப்பதற்காக. எனவே வாலிபர்களே, நீங்கள் வாலிப பெண்கள் யுவதிகளே, உங்களுடைய கற்புகளை தகாத உறவுகளை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதுக்கு தங்கள் திருமணத்தில் இருக்கிறான். அதை எல்லாம் கற்புகளை பாதுகாக்கின்ற மக்களை எல்லாம் புகழ்ந்து பாராட்டி பேசியிருக்கிறான். தக்வாதாரிகள் சொல்லியிருக்கிறான். உண்மையான மூமிங்கள் தன்னுடைய அஃபங்களை கற்புகளை பாவங்களை விட்டும் பாதுகாத்துக் கொள்வார்கள். மாரிஜ் 29 வசனம். எனவே நிக்காவுடைய வசவாய்ப்பு இல்லாதவர்கள் பத்தினித்தனமாக இருக்கட்டும், அல்லாஹ் அவர்களுக்கு வசவாய்ப்பை கொடுக்கும் வரை சூரா 33 வசனம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வசதி வாய்ப்பு உடலியல் பலம் பொருளாதார வளம் படைத்தவர்கள் திருமணம் முடிக்கட்டும். அது பார்வையை தாழ்த்த உதவும், ஹராமான பார்வை விட்டும் கற்பை பாதுகாக்கும். அதே நேரம் முடியாதவர்கள் நோன்பு நோற்று தன்னுடைய இச்சை அடங்கிக் கொள்ளட்டும். அந்த நோன்பு அவருடைய இச்சையை கட்டுப்படுத்தும். எனவே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை அளவுக்கு அதிகம் ஆடம்பரமான மகர்கள் ஆடம்பரமான செலவுகளை செலவு திருமணம் எடுத்துக் கொள்ளுங்கள். நடுத்தரமாக உங்களுடைய திருமண செலவுகளை அமைப்புகளை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். வாலிபர்களை பொதுவாக உங்களுடைய திருமண வாழ்க்கையை பாவங்களை கொண்டு ஆரம்பிக்க வேண்டாம், பெரும்பாவங்கள் செய்ய ஆரம்பிக்க வேண்டாம். இசை கருவிகள் இசைக்கப்படுவது, ஆடல் பாடல்கள், ஆண் பெண் கலப்புகள், இப்படியான விடயங்கள் வைபவங்கள் நடக்கின்ற பொழுது பெரும் பாவத்தோடு உங்களுடைய திருமண வாழ்க்கை ஆரம்பித்தால் அதில் நிம்மதி இருக்காது. அல்லாஹ்வுடைய ஹராமாக்கிய விடயங்களை அங்கு நீங்கள் ஹராமான வழிகளிலே பாவங்களை செலவழித்து குடும்ப வாழ்க்கையை நீங்கள் வைபவங்களை ஹராமாக்கி கொள்ள வேண்டாம். அதன் மூலம் தரத்திரியங்களை தேடிக்கொள்ள வேண்டாம். என்னுடைய உம்மத்திலே சில கூட்டம் உருவாகுவார்கள். அவர்கள் விபச்சாரம் மது போன்று மது பட்டு இப்படியான இசை கருவிகளை அவர்கள் ஹலாலென கருதி செய்வார்கள். அது ஹராமான விடயங்களை தாங்கள்
ஹராம் என்று தவிந்து கொள்ளாமல் அதை செய்வார்கள், ஆகமாக்கிக் கொள்வார்கள், தங்களுக்கு ஆகமாக்கிக் கொள்வார்கள். ஆனால் ஹராம் என்று தெரிந்தும் அந்த பாவங்களை சர்வசாதாரணமாக ஈடுபடுவார்கள். அப்படியான கூட்டம் தோன்றுவார். அந்த கூட்டத்தை நாம் ஆகிவிடக்கூடாது. ஹராம், ஆனால் அவர்கள் இஷ்டப்படி ஹலாலாக அதை மாற்றிக்கொள்வார்கள், சர்வசாதாரணமாக ஈடுபடுவார்கள் என்று சொல்லிவிட்டு, பொதுவாக மகர்களை நீங்கள் பொதுவாக கேட்கலாம் என்றாலும் அதை அளவுக்கு அதிகமாக ஆடம்பரமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு, நடுத்தரமான முறை செலவுகளை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதுமே அழகான முறையிலே நீங்கள் பெண்களை தேடும் விடயத்தில், மாப்பிள்ளை தேடும் விடயத்தில் அழகான முறையில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள். சிறந்த முறையில் அதை மார்க்க முறைப்படி அதை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் சொல்லி சொல்லும் அவர்கள் முராபித்துகளை, அல்லாவுடைய மாளிகை பாதுகாக்கின்ற மஸ்லாக்ஸை பாதுகாக்கின்ற மக்களை அல்லாஹ் பாராட்டி கூறுகிறார்கள், நன்மாராயம் கூறுகிறார். எனவே உங்களுக்கு நன்மாராயம் என்று அந்த மஸ்ஜித் அக்ஸாவுடைய பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்ற இப்படியான மக்களின் இடையிலே ஞாபகப்படுத்துவா செய்துவிட்டு பாவங்கள் ஹராம்களை தவிர்த்து கொள்ளுங்கள். எப்பொழுதுமே திருமணம் முடித்து அக்கது நடக்காவிட்டால், அதாவது திருமண ஒப்பந்தம் நடக்காவிட்டால் இடைப்பட்ட காலங்களிலே நாங்கள் எப்பொழுதுமே உறவாட முடியாது, பேச முடியாது, தனிமையில் இருக்க முடியாது. அக்கதின் மூலம், உடன்படிக்கை ரெஜிஸ்டர் மூலம் தான் ஹலாலாகும். எனவே பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு அதில் நாங்கள் உறவுகளை வைப்பது, அது அஜ்னபி அந்நிய பெண்ணுமான உறவு வைப்பது போன்று பேசுவது போன்று தான். அதே போன்று எப்பொழுதுமே கல்யாண வைபவங்களை ஆண்கள் பெண்கள் ஒன்றரை கலந்து பெண்களை மணப்பெண் அழகான ஆடை அணிவித்து அலங்கரித்து ஆண்களுக்கு முன்னால் காட்சிப்படுத்துவதெல்லாம் பெரும் பாவங்களை சேர்ந்தது. அதெல்லாம் அந்நிய ஆண்களை கிட்ட வர வைப்பது அது ஜினாவுடைய விபச்சாரத்துடைய முன் செயற்பாடுகள் தான், அதை தூண்டக்கூடிய விடயங்கள் தான். இப்படியான கவர்ச்சியோடு மக்களுக்கு முன்னால் ஆண்களுக்கு முன்னால் காட்சிப்படுத்துவதுன்னு சொல்லி அதையும் எச்சரித்து விட்டு, அல்லாஹ்வுடைய பாதையிலே காலங்களை கழிப்பதை பற்றி ஞாபகப்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு நாளை கழிப்பது அது உண்மையிலே கழிக்கின்ற பொழுது அது மன இச்சைகளை விட்டும் ஷைத்தானை விட்டு நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளும். தக்வா வழிகொள்ளாமை, ஈமானுக்கு ஒரு வழிகொள்ளாமை எங்கே? நம்முடைய தக்வா, ஈமான், அஹ்லாக்குகள் எங்கே? இஸ்லாமிய சகோதரர் நடந்து குணங்கள் எங்கே? உணர்வுகளை மதிப்பது எங்கே என்று சொல்லிவிட்டு, திருமணம் மஸ்ஜித் அக்ஸாவில் நடைபெறுவதும் உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு விடயம். அதில் நீங்கள் உங்களுடைய திருமண வைபவங்களை இஸ்லாமிய முறைப்படி வைத்துக் கொள்ளுங்கள். சிறப்பான இடம், கண்ணியமான இடம் என்று சொல்லிவிட்டு, பொதுவாக எப்பொழுதுமே நீங்கள் நல்ல பெண்களை, சாலையான பெண்களைத்தான் வாலிபர்கள் தேட வேண்டும். அதேபோல் பெண்கள் சாலையான ஆண்களைத்தான் தேட வேண்டும். வெளிரங்கத்தை பார்த்து, அழகை பார்த்து, பணத்தை பார்த்து தீனுக்கு மாற்றமான பெண்களை திருமணம் எடுத்து பிச்சரங்களை வீணடித்து விடக்கூடாது என்று சொல்லிவிட்டு, நீங்கள் வறுமையை பயப்பட வேண்டாம். திருமணம் எடுத்தால் அல்லாஹ் பரக்கத் செய்வான், இன்னும் அல்லாஹ் தேவைகள் நிறைவேற்றுவான். வறுமை பயந்து திருமணத்தை விட்டு ஒதுங்க வேண்டாம், பிள்ளை பெற்றெடுப்பதை விட்டு பின்வாங்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு, அல்லாஹ்வுடைய ரிஸ்க், அல்லாஹ்வுடைய அருள் பாக்கியங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு, எப்பொழுதுமே நாங்கள் நாடுவது இந்த இப்படியான புத்திமதிகள் மூலம் நல்ல தந்தையை, நல்ல ஒரு மனிதரை, நல்ல ஒரு தாயாக, நல்ல ஒரு மனைவியாக, வீட்டை பராமரிக்கின்ற ஒரு பெண்ணைத்தான் நாங்கள் தீனுடைய முறைப்படி நாட வேண்டும் என்று சொல்லிவிட்டு, அதுக்காக தான் இந்த தலைப்புகளை நாங்கள் சில விடயங்களை முன்வைக்கிறோம். எப்பொழுதுமே மோமின்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, உமர் ஃபாரூக் ரலியல்லாஹுடைய ஒரு தொழிலனுடைய ஞாபகத்தில் ஒதுக்கிறதுடைய சம்பவங்கள், நிலைமைகள், அது ஃபராசத் நகப்பார்வை இருந்தது, அதாவது மதிநுட்பம். எப்பொழுதுமே காதிசியா பொருளே, அல்லாஹ்வுடைய பாவத்தில் நீங்கள் ஆள வேண்டாம், அல்லாஹ்வுடைய பாதையில் கொண்டு பாவம் செய்ய வேண்டாம். நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே உங்களுடைய பாவங்கள் உங்களுடைய எதிரிகளை விட பயங்கரம், நீங்கள் செய்கின்ற பாவங்கள் என்று வசிய செய்தார்கள். அல்லாஹ்வுடைய பாவம் அல்லாஹ்வுக்கு மாறுபாடு செய்வதற்கிறது எதிரிகளை விட பயப்பட வேண்டிய விடயம். பாவங்களை விட்டு தெரிந்து கொள்ளுங்கள். எனவே நீங்கள் எப்பொழுதும் பாதுகாப்பு மலக்கு மரணங்களை உற்றுநோய் கொண்டிருக்கார்கள் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த வசியத்தோடு, தக்வாவுடைய வசியத்தோடு, துஆவோடு, இஸ்திக்ஃபாரோடு முதலாக ஹுத்பாவை முடித்துவிட்டு இரண்டாவது ஹுத்பா ஹம்சலவாத் தக்வாவுடைய பின்னால் மஸ்ஜித் அக்ஸாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பைத்துல் மக்ஸிதை பேணிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த ஹதீஸை மீண்டும் ஞாபகப்படுத்தி, பொதுவாக அபு ஹாமித் கஸாலி ரஹிமஹுல்லா இருக்கிறார்களே, முஸ்லீம்களுடைய நிலைமை மிக மோசமாகி கொண்டு போகின்ற பொழுது இஹ்யா உலூமுத்தீன் என்ற கிதாபை பைத்துல் மக்திஸுடைய அந்த மஸ்ஜித் அக்ஸாவில் தான், அந்த சுற்றுச்சூழலில் தான் அதை கோர்வை செய்தார்கள். மக்களுடைய பார்வையை திருப்புவதற்காக, மார்க்கத்தின் பக்கம், மார்க்க கண்ணியத்தின் பக்கம் அவர்களை முன்னோக்க வைப்பதற்காக வேண்டி, மார்க்கத்தை உயிர்ப்பிப்பதற்காக வேண்டி, எனவே அந்த கிதாபுகள் மூலம் நாங்கள் பிரயோசனம் அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு, இறுதியாக மைமூனா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஹதீஸை சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கக்கூடிய, பைத்துல் மக்திஸுடைய எங்களுக்கு தெளிவான தீர்ப்பை வழங்குங்கள் யா ரசூலல்லாஹ், அதை பற்றி சொல்லுங்களேன். சொன்னார்கள், நீங்கள் அங்கே சென்று தொழுங்கள். ஏன் தெரியுமா? மஸ்ஜித் அக்ஸாவில் தொழுங்கள்.
அதில் ஒரு தொழுகை 1000 தொழுகைகளை விட சிறந்தது. ஏனைய மசீதிகளில் 1000 தொழுகையோடு சிறந்தது. அதே மசீது ஹராம், மஸ்ஜித் நபி அல்லாத ஏனைய மசீதிகளை மைமூனா கேட்டார்கள், யாருக்கும் செல்ல முடியவில்லை, அவர் என்ன செய்வது? அங்கு பிரயாணி சென்று அங்கு பைத்துல் மக்தஸுக்கு செல்ல வசதியற்றவர். எனவே அவருக்கு சொன்னார்கள், அவர் இங்கிருந்து போகின்ற மக்களிடம் ஒரு எண்ணெய் அங்கு விளக்கெரிக்கின்ற எண்ணெயாவது அனுப்புங்கள், அதாவது பிரகாசம் ஒளி ஏற்படுத்துவதற்கு ஊட்டப்படுகின்ற எண்ணெயாவது அனுப்புவீங்க. மஸ்ஜித் அக்ஸாவுக்கு சதக்கா பொருட்களை, சதக்கா ஜாரியாக்களை, வக்குஃப் சொத்துக்களை அனுப்பி வையுங்கள். அப்படி அனுப்பியவரும் அங்கு தொழுதவர் போன்று எண்ணெய் அனுப்பி வைக்கிறார். கொஞ்சம் விளக்கு ஏற்றுவதற்கு எண்ணெய், மக்களுக்கு வெளிச்சம் வருகிறது, அதை அனுப்பி வைத்தால் மஸ்ஜிதுக்காக அவரும் அந்த மஸ்ஜிதில் தொழுதவர் போன்று என்று பதிலளித்தார்னு சொல்லி நீண்ட துவா பிரார்த்தனையோடு தன்னுடைய முழு கொத்துபாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். எனவே 3 கொத்துபாக்கள் மூலம் பிரயோசனம் அடையும். முதல் மஸ்ஜித் ஹராமுடைய கொத்துபா ஷேக் சுதைஸ் ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் பாதுகாப்பு, அபயம், நிம்மதி, ஆன்ம ரீதியான சிந்தனை ரீதியான பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, ஊருடைய பாதுகாப்பு, பிரயாணத்திலே என்று சொல்லி ஹராம் ஹஜ்ஜுடைய விஷயங்களை சொல்லி ஹாஜிகளுக்கு சில புத்திமையை சொல்லி அந்த கொத்துபா அமைத்திருந்தார்கள். அதுபோல் 2வது கொத்துபா நபியுடைய முக்கியமான வாழ்க்கை சரிதையுடைய சுருக்கம் முக்கிய கட்டங்களை முன்வைத்தார்கள். வஹி வந்தது முதல் இறுதி ஹஜ்ஜத்துல் வதாவுடைய காலம் வரைக்கும் சுருக்கமான முக்கியமான தருணங்கள் குடும்ப வாழ்க்கை, அவருடைய தாவத்துடைய முறைகள், அதனுடைய வழிமுறைகள், விதிமுறைகள், நுட்பங்கள், எல்லா விடயங்களுடைக்கி அந்த விடயத்தை முன்வைத்தார்கள். அதே போன்று 3வது கொத்துபா திருமணம், குடும்ப வாழ்க்கை, திருமணம் முடிப்பது எப்படி பொன்னான் பெண்களை தேர்ந்தெடுப்பது, மணமக்களை எப்படி வாழ்வது, மகர் விஷயங்கள், திருமண வைபவங்கள் எப்படி அமைத்துக் கொள்வது என்று சொல்லி மஸ்ஜித் அக்ஸாவுடைய குடும்பமாக குடியேறுடைய சிறப்பை முன்வைத்து அந்த கொத்துபாவை இங்கே இதை விட்டு நீங்கள் வெளியே போக வேண்டாம், இங்கே வந்து குடியேறுங்கள், பலப்படுத்துங்கள், மஸ்ஜித் அக்ஸாவுக்காக வேண்டி போராடுங்கள் என்ற அமைப்பிலே அந்த நாட்டு மக்கள், சுற்றுச்சூழல் இருக்கின்ற மக்களுக்கு ஆசை ஆர்வமூட்டி அந்த கொத்துபா அமைத்திருந்தார்கள். எனவே 3 கொத்துபாக்கள் மூலமும் வாழ்க்கையில் பிரயோசனம் மக்களுக்கு மெத்தி வைப்போம். எனவே நிகழ்ச்சி தயாரிப்பு ரிஸ்வான், அதே போன்று தொழில்நுட்ப ஷர்ஃபானுக்கு நன்றி செலுத்தியவனாக நேர்களை உங்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மத்தும் பரக்கத் செய்வானாக. ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை மனைவர் அல்லாஹ் நசீபாக்குவானாக. ஹஜ்ஜுக்காக நம்ம நாட்டிலிருந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய உலகத்திலிருந்து வந்து ஹஜ்ஜு செய்ய இருக்கின்ற எல்லா மக்களுடைய ஹஜ்ஜுகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய துவாக்களில் எங்களுக்கு பங்கு தந்து உலக முஸ்லிம்களுடைய விடுதலை, சுதந்திரம், நிம்மதிக்கு, ஒற்றுமைக்கு இவ்வருட ஹஜ்ஜை அல்லாஹ் காரணமாக்குவானாக என்ற துவாவோடு மீண்டும் ஒரு மனபு இஸ்லாம் நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.